ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள்ல போயிட்டு டிஎன்இ சேவை அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் எப்படின்னா, வாரிசு சான்றிதழ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு குடும்பத்தில ஒருத்தர் இறந்துட்டாங்க, குடும்பத்தில ஏதோ ஒரு உறுப்பினர் யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னா, வாரிசு சான்று ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்துட்டு எப்படி நாமளே ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ tnEsevai.tn.gov.in அப்படிங்கிற லிங்க்குக்குள்ள போய்க்கோங்க. போயிட்டு இதுல இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வெர்ஷன் 2 வெர்ஷன் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கிலீஷ் வெர்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுல சிட்டிசன் லாகின் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க போகணும். சிட்டிசன் போர்ட்டல்ல. ஸோ இதுல எப்படி யூசர் நேம் வந்து உங்கள்ட்ட ஆல்ரெடி இருக்கும். சப்போஸ் இதுல யூசர் நேம் இல்ல அப்படின்னா, நியூ யூசர் குடுத்து சைன் அப் பண்ணிக்கலாம். எப்படி நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்க் கிளிக் பண்ணி நியூ யூசர் எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி வந்துட்டு யூசர் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நான் யூசர் ஐடி குடுத்து உள்ள போய்க்கிறேன். நீங்க இல்ல அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த மாரி நம்ம பண்றது மூலியமா நம்ம இ-சேவையில போய் வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. யாருகிட்டயும் போயிட்டு கேட்கணும்னு அவசியம் இல்ல. நீங்களாவே ஆன்லைன்லயோ, உங்க வீட்லயோ, இல்ல மொபைல்ல, இல்ல லேப்டாப்ல நம்மளே வந்துட்டு வாரிசு சான்றிதழ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நியூ யூசர்ல குடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, யூசர நீங்க கிரியேட் பண்ணதுக்கப்புறம் சைன் இன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் உள்ள லாகின் ஆயிடும். சிட்டிசன் ஹோம் பேஜ்க்குள்ள லாகின் ஆயிடும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துல உள்ள அனைத்து டிபார்ட்மெண்ட்டும் வந்துட்டு இதுல ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இ-கவர்னன்ஸ், இ-ஜிஏல. இப்போ உங்களுடைய டிபார்ட்மெண்ட் வந்து அதாவது லீகல் ஹேர் சர்டிஃபிகேட், வாரிசு சான்று, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கும். ஸோ இதுல இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல தான் நம்ம இப்ப போகணும். ஸோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் போய்க்கோங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல போனீங்கன்னா, இங்க வந்து சர்வீசஸ் வந்து லிஸ்ட் வைஸ் இருக்கும். அதாவது ஃபார்ம் வைஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, இன்கம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருக்குங்க. விடோ சர்டிஃபிகேட் அந்த மாரிலாம் இருக்கு. நம்ம லீகல் சர்டிஃபிகேட் இதுல இந்த லைன்ல இல்ல. ஸோ செகண்ட் பேஜ் குடுத்துக்கோங்க. செக் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ 114 அப்படிங்கிறது லீகல் சர்டிஃபிகேட். அது லீகல் சர்டிஃபிகேட்னா வாரிசு சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம அப்ளை பண்ண போறோம் இந்த ஃபார்ம்ல. ஸோ இந்த லீகல் சர்டிஃபிகேட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பேஜ் ஓப்பன் ஆயிருச்சு. லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்னுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் அப்ளையிங் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட். ஸோ இந்த லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்ங்கிறது உங்க ஃபேமிலில இருக்கிற ஒரு ஹெட் இல்ல மெம்பர் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய இதுக்கு அதாவது அவங்களுடைய நேமுக்கு நீங்க வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த வாரிசு சர்டிஃபிகேட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எல்ஐசிக்கு, ஹவுஸ் டாக்ஸ், இல்லன்னா டெலிஃபோன் கனெக்ஷன், பட்டா ட்ரான்ஸ்ஃபர், பேங்க் அக்கவுண்ட் மாத்துறது, இபி கனெக்ஷன் இந்த மாரி மல்டிபிள் இதுக்கு வந்து லீகல் சர்டிஃபிகேட் கண்டிப்பா கேட்பாங்க. இது வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டால கவர்ன்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுனால குடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் உங்க தாலுக்குல. ஸோ இதுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறதும் இதுல குடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ளை பண்றது, அதே மாரி அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும், டாக்குமெண்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதுக்கப்புறம் இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து வெறும் ₹60 மட்டும் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2000, 3000, 5000 அப்படின்னு குடுத்து லீகல் சர்டிஃபிகேட்லாம் வாங்குவாங்க. அந்த மாரிலாம் வாங்க தேவையில்ல. ஆன்லைன்ல நீங்களே ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹவ் டூ அப்ளை அப்படிங்கிறதுல ஃபார் ஆன்லைன் கிளிக் த பிலோ ப்ரோசீட் பட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோசீட் பட்டன் குடுத்துக்கோங்க. ஸோ ரெவென்யூ 114 லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதுக்கான பேஜ் வந்துருச்சு. இதுல வந்து என்னன்னா, உங்களுக்கு கேன் நம்பர்ங்கிறது வேணும். அப்ளிகன்ட் கேன் நம்பர். அதாவது குடிமக்கள் கணக்கு எண். கேன்னா சிட்டிசன் அக்சஸ் நம்பர். உங்களுக்கு கேன் நம்பர் இல்லன்னா, கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. பட் உங்களுக்கு அந்த கேன் நம்பர் தெரியாது அப்படின்னா, கீழ இருக்கிற இந்த ஏதோ ஒரு ஃபீல்ட்ஸ ஃபில் பண்ணி நீங்க சர்ச் குடுத்தீங்கன்னா, உங்களுடைய கேன் நம்பர் வந்துரும். ஸோ எனக்கும் வந்து என் கேன் நம்பர் தெரியாது. அதாவது அப்ளிகன்ட்டுடைய கேன் நம்பர் தெரியாது. ஸோ நான் வந்துட்டு இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, என் மொபைல் நம்பர் போட்டு சர்ச் அப்படின்னு குடுக்குறேன். சர்ச் அப்படின்னு குடுத்தோனே எனக்கு கேன் டீட்டெயில்ஸ்க்கான டீட்டெயில் வந்துருச்சு. கேன் நம்பரும் வந்துருச்சு. நேம் கரெக்ட்டா இருக்கா? கார்டியன் நேம்லாம் கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு செக் பண்ணிட்டு, அப்ப இதுதான் உங்க கேன் நம்பர்னா, உங்களுடைய ஆதார் நம்பர் குடுத்து நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப என் கேன் நம்பர் எனக்கு தெரியும். இப்ப தெரிஞ்சிருச்சு. இப்ப அதனால ஆதார் நம்பர் குடுக்குறேன். ஆதார் நம்பர் குடுத்துட்டு, ஆ டேட் ஆஃப் பர்த்தும் வந்து என்டர் பண்ற மாரி இருக்கும். ஸோ நான் அப்ளிகன்ட்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு சப்மிட் பண்றேங்க. சப்மிட் பண்ணிட்டு ஜெனரேட் ஓடிபி குடுத்துக்கோங்க. ஓடிபி குடுத்தீங்கன்னா, நீங்க குடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து ஜெனரேட் ஆயிரும். ஸோ ஓடிபி என்டர் பண்ணிட்டு கன்ஃபர்ம் ஓடிபி குடுத்தீங்க அப்படின்னா, யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி வெரிஃபைட் ஓடிபி அப்படி வந்துருச்சு. இப்ப நீங்க என்டர் பண்ண கேண்டிடேட்ல அதாவது அட்ரஸ், இல்ல மொபைல் நம்பரு, இல்ல ஃபாதர் நேம் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, தப்பா இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க எடிட் கேண்டிடேட் குடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லன்னா நீங்க ப்ரொசீட் குடுத்து நீங்க லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்ட ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாங்க. அதுக்கான ஃபார்ம் பேசிக் ஃபார்ம் வந்துடுச்சு. இப்ப லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்துட்டு அப்ளிகன்ட் நேம், டேட்
ரிலேஷன்ஷிப், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பேன் கார்டு டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து பேசிக்கா கொடுத்துருப்பீங்க ஸ்கேன்ல. அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபெச் பண்ணி உங்க டீடைல்ஸ் எல்லாம் இதுல வந்துருங்க. இப்போ இதுல வந்துட்டு வெதர் அப்ளிகண்ட் இஸ் மேரிட் அப்படி சொல்லி கேக்குது. நீங்க வந்து மேரிட்னா மேரிட் கொடுங்க, எஸ்னா எஸ். வெதர் அப்ளிகண்ட் இஸ் பேரண்ட் ஆஃப் தி டிசீஸ், இறந்தவங்களுக்கு வந்து நீங்க பேரண்டான்னு கேக்குது. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி லீகல் கார்டியன் அப்டைன்ட் எனி சர்டிஃபிகேட், அதாவது லீகலா கார்டியன் அதை சர்டிஃபிகேட் அப்டேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும், இல்லை நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் பேசிக்காவே வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் டீடைல்ஸும் பேசிக்காவே உங்க கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ கரண்ட் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ் இது எல்லாமே அங்கிருந்து எடுத்துக்கிச்சு. இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா நீங்க கேனை வந்து திருப்பி அப்ளை சொன்னீங்களா, எடிட் கேன் போயிட்டு திருப்பி நீங்க அப்டேட் பண்ணிட்டு மறுபடியும் இங்க வந்துக்கலாம், ப்ரொசீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுடைய அட்ரஸ் டீடைல், கான்டாக்ட் டீடைல், உங்களுடைய பேசிக் நேம், உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே சிட்டிசன் அக்சஸ் நம்பர், அதாவது குடிமக்கள் கணக்கெண்ல இருந்து அது எடுத்துக்கிச்சு. ஸோ இப்பதான் நீங்க வந்து லீகல் ஹேர் சர்டிபிகேட்னுடைய பார்ட்டுக்குள்ளே வர போறீங்க. இப்போ வந்து டிசீஸ் டீடைல்ஸ் வந்து கேக்குது. யார் இறந்திருக்காங்களோ அவங்களுடைய டீடைல்ஸ் கேக்குதுங்க. ஸோ இப்போ இந்த அப்ளிகனுடைய அப்பா தான் இறந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்களுடைய நேம் வந்து நான் டைப் பண்றேங்க. சிவம். ஓகேங்களா? அவங்க இனிஷியல் வந்து பி. ஸோ லெஃப்ட் சைடு ஃபுல்லா இங்கிலீஷ்ல டைப் பண்ணணும். அதே மாதிரி ரைட் சைடு ஃபுல்லா வந்து தமிழ்ல டைப் பண்ணணும். ஸோ தமிழ்ல டைப் பண்ண இதுல வரல அப்படின்னா வந்துடுச்சு. நான் பரமசிவன் டைப் பண்ணேன், அதனால வந்துடுச்சுங்க. ஸோ பரமசிவம் பொங்கியனன் தான் அவருடைய இது. ஸோ நான் பரமசிவம் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா பரமசிவம் போ அப்படின்னு வந்துருச்சு. இதை வந்து நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இதே மாதிரி வந்து டைப் பண்ணிக்கலாம். அது இப்போ ஒரு ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்னா நீங்க ஜெண்டர் வந்து மேல், ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இறந்தவருக்கு வந்து கல்யாணம் ஆயிருச்சுங்களா இல்லையா அப்படின்னா மேரிட், அதான் அப்பா தான். ஸோ இப்போ இறந்தவங்களுக்கு வந்து 2 ஒய்ஃப் இருக்கான்னு கேட்குது. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து லீகல் சர்டிஃபிகேட்னுடைய டீடைல் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் லீகல் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ வெதர் த ஸ்பௌஸ் இஸ் லைவ், அதாவது இறந்தருடைய ஒய்ஃப் வந்து இன்னும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா, இப்போ அவங்க தான் வந்து லீகல் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்றாங்க. இருக்கிறாங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்ப இறந்தவங்களுடைய அப்பா பேர் கேக்குதுங்க. யாரு இறந்திருக்காரோ அவருடைய அப்பா பேர். அவருடைய அப்பா பேர் வந்து பொங்கியண்ணன், GIYANNAN. ஸோ பொங்கியனன், அவர் இறந்தவர் பேர் வந்து பொங்கியனனுங்க. நீங்க பொங்கியனன் நான் டைப் பண்ணிட்டேன். அப்போ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல கேக்குது. அதே மாதிரி இங்கிலீஷ்ல என்ன டைப் பண்ணீங்களோ அதை அப்படியே கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஸ்பெல்லிங் சொல்லி அதே பொங்கியனன் உங்களுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் மதர் நேம் கேக்குது. மதர் நேம் வந்து மீனாட்சிங்க. ஸோ மீனாட்சின்னு டைப் பண்ணியாச்சு. இங்கேயும் அதே மாதிரி மீனாட்சின்னு தமிழ்ல டைப் பண்ணுங்க. ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக தமிழ்ல வந்துடும். இவங்க பிளேஸ் ஆஃப் டெத் வந்து எங்கேன்னு கேக்குது. ஸோ அது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், நான் ஈரோடுன்னு கொடுத்துட்டேங்க. இப்போ உங்களுடைய டேட் ஆஃப் டெத் வந்து கேக்குதுங்க. இவர் வந்து எப்போ இறந்தாரோ அந்த டேட் ஆஃப் டெத் வந்து போட்டுக்கோங்க. ஸோ வந்து 2002 மார்ச்ல இறந்திருக்காருங்க. 5th. ஸோ நான் 2002 போட்டேங்க. இவருடைய டெத் சர்டிஃபிகேட் நம்பர், நீங்க டெத் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்களே அதோடைய நம்பர் கேட்குறாங்க. ஸோ நான் வந்து 2020-002 டெத் சர்டிஃபிகேட்ல வந்து பாத்தீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து நீங்க என்டர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இறந்தவருடைய டீடைல்ஸ். இறந்தவருடைய டீடைல்ஸ் வந்து நீங்க கேர்ஃபுல்லா உங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் பார்த்து நீட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருடைய அட்ரஸ் வந்து கேட்குறாங்க. அவர் வந்து என்ன ஸ்டேட்ல இருக்காரு. ஸ்டேட் தமிழ்நாடு ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கு. அப்போ நம்ம வந்து என்ன டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க கொடுத்துக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் தாலுக் செலக்ட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா தாலுக், டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற தாலுக் கரஸ்பாண்டிங் தாலுக் வந்துடும். அப்புறம் தாலுக் செலக்ட் பண்ணீங்க உங்களுடைய ரெவன்யூ வில்லேஜ் செலக்ட் பண்ற மாதிரி இருக்குங்க. ஸோ ரெவன்யூ வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வில்லேஜ் செலக்ட் பண்ணிட்டேங்க. இப்படி ஸ்ட்ரீட் நேம் வந்து கேக்குதுங்க. ஸ்ட்ரீட் நேம் வந்து இதே மாதிரி நீங்க இதை தமிழ்ல அடிக்கணுங்க. அடிச்சிட்டேங்க. இப்போ இதே தமிழ்லையும் கேக்குது. நீங்க அதே மாதிரி இங்கிலீஷ்ல டைப் பண்ணிக்கோங்க. அதுவாகவே உங்களுக்கு தமிழ்ல கன்வெர்ட் பண்ணிக்கும். தமிழ்ல கன்வெர்ட் பண்ணிடுச்சுங்க. இப்போ இதுல கரெக்டா ஸ்பெல்லிங் தமிழ்ல வரல அப்படின்னா நீங்க கூகுள்ல போயிட்டு தமிழ் டைப்பிங் கொடுத்து அதுல இருந்து கூட நீங்க எடுத்து போட்டுக்கலாம். ஸோ ஃபிளாட் நம்பர் கேக்குது. ஃபிளாட் நம்பர் வந்து என்னவோ அது கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய பின்கோடும் கேக்குதுங்க. உங்களுடைய பின்கோடு வந்து நான் கொடுத்துட்றேங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இறந்தருடைய அட்ரஸ். அவர் இறந்தப்ப எந்த அட்ரஸ்ல இருந்தாரோ அந்த அட்ரஸ் டீடைல்ஸ் நீங்க கரெக்டா கொடுக்கணும். இதை வச்சுதான் விஏ வந்து என்கொயரி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வாரிசுக்கு வந்து அப்ரூவ் பண்ணுவார். இப்போ லீகல் ஹேர் ஆஃப் தி டிசீஸ், இவங்களுக்கு வந்து லீகல் ஹேர்ஸ் இருக்காங்க, அதாவது அவங்களுக்கு குழந்தைங்க எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குது. அடாப்டர் ஹேர்ஸ் எஸ் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோ கொடுத்துக்கோங்க. லீகல் ஹேர் இருக்காங்க. இப்போ இவங்களுடைய லீகல் ஹேர்லாம் யாராரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2025 ரீசெண்ட் ஜியோ படி இவங்களுடைய அப்பா அம்மா பேரையும் நீங்க ஆட் பண்ணுங்க லீகல் ஹேர் சர்டிபிகேட்ல. ஸோ இவங்க இறந்தவருக்கு வந்து அப்பா பேரு அம்மா பேரு வந்து கண்டிப்பா ஆட் பண்ணணும்.
ஸோ அதை வந்துட்டு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் நீங்க ஆட் பண்ணணும். பொங்கியனன். இவர் இறந்தப்ப என்ன ஏஜோ அந்த ஏஜை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இவர் வந்து என்ன ஆகுறாரு இறந்தவருக்கு அப்படின்னா ஃபாதர் ஆஃப் த டிசீஸ். டிசீஸ்னா இறந்தவங்க அவருடைய அப்பா. அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னா ஆமா கல்யாணம் ஆயிருந்துச்சு. லிவிங் ஸ்டேட்டஸ் அவரு வந்து இப்ப இருக்காரோ இல்லையா? அவரு வந்து இறந்தவரே இறந்துட்டாருங்க. அவருக்கு முன்னாடி 82 வருஷம். அப்போ ஒரு டெத்னா டெத் குடுப்போம். இப்ப இறந்தவருடைய ஒரு டீட்டெயில் லீகல் ஹேர் ஆட் பண்ணியாச்சுங்க. ஓகேங்களா? இவரு இறந்திருந்தாலும் இவருடைய டீட்டெயில்ஸ நீங்க கண்டிப்பா ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இவருடைய மதர நான் ஆட் பண்றேன். மதர் ஆட் பண்ணிட்டேங்க. இவங்க இறந்தப்ப என்ன ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 73. கரெக்ட்டா ஏஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இவர் வந்து மதர் ஆஃப் த டிசீஸ் இறந்தவருக்கு அம்மா. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து இவங்க வந்துட்டு இவங்க தாத்தா ஃபர்ஸ்ட் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா இறந்துருக்காங்க. அதனால நம்ம விடோன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? லிவிங் ஸ்டேட்டஸ் வந்து இவங்களும் டெட். டெட்னாலும் நம்ம டீடைல்ஸ் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இறந்தவருக்கு வேற யார் இருக்காங்க? பிரதர் இருக்காங்கன்னா, ஆமா பிரதர் இருக்காங்க. அப்பன்னா அவங்க பேரு ஆட் பண்ணணும். ஒய்ஃப் இருக்காங்கன்னா, ஒய்ஃப் தான் பப்ளிகன்ட். ஸோ இப்போ ஒய்ஃப் பேரை நான் ஆட் பண்றேங்க. சரி. இவங்களுடைய இப்ப ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆ, இவங்க ஹஸ்பண்டுக்கு தான் இப்ப இவங்க அப்ளை பண்றாங்க. ஸோ இவங்க தான் ஒய்ஃப் ஆஃப் தி டிசீஸ்டு இறந்தவருடைய ஒய்ஃபுங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து இவங்க வந்து மேரிடா இருந்தாங்க. இப்ப இறந்ததுனால விடோவாயிட்டாங்க. ஸோ விடோ போட்டுக்கோங்க. லிவிங் ஸ்டேட்டஸ் வந்து அவங்க உயிரோட தான் இருக்காங்க. ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இறந்தவங்களுக்கு வேற யார் இருக்காங்கன்னு பாருங்க. இப்போ அவங்க மதர் ஆட் பண்ணியாச்சு, ஃபாதர் ஆட் பண்ணியாச்சுங்க. டாட்டர் இருக்காங்களா? இல்ல சன் இருக்காங்களா? அதாவது அடாப்டட் அடாப்டர் சன்லாம் இருக்காங்களா? அப்படின்னு ஏன் அடாப்டட் டாட்டர் அடாப்டர் ஏன் சன் ஏன் வருதுன்னா, இங்க நீங்க வெதர் த லீகல் ஆர் லீகலி அடாப்டட் அவங்க வந்து ஏதாவது தத்தெடுத்திருக்காங்களா லீகலா அப்படின்னு சொல்லி கேக்குது. அங்க எஸ் கொடுத்தனால அங்க எஸ் வருது. நீங்க நோ கொடுத்துக்கோங்க. ஓகேவா? நோ கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து லீகல் அடாப்டர் வராது. இப்போ அவங்களுக்கு சன் இருக்காங்களா? ஆமா இறந்தவங்களுக்கு சன் இருக்காங்க. ஸோ அவரு பேரு வந்து நீங்க என்டர் பண்ணுங்க. இவரு வந்து மேரிடா? மேரிடுனா மேரிடு, அன்மேரிடுனா அன்மேரிடு, இவரு அன்மேரிடு. அன்மேரிடு போட்டாச்சுங்க. இவரு டெட் வந்து அலைவ். குடுத்துட்டு இவள ஆட் பண்ணிக்கோங்க. இறந்தவங்களுக்கு டாட்டர் இருக்காங்களா? அப்படின்னா, ஆமா. வேற யார் இருக்காங்கன்னு பாருங்க. டாட்டர் இருக்காங்க. ஸோ அந்த டாட்டர் பேரும் ஆட் பண்ணிருங்க. ஸோ டாட்டரோட ஏஜ் போடணுங்க. இவர் வந்து மேரிட்னா மேரிடு போட்டுக்கோங்க. இவங்க லைஃப் ஸ்டேட்டஸ் வந்து அலைவ். ஓகேங்களா? ஸோ இப்ப இவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க. ஸோ உங்க எல்லா டீட்டெயிலும் ஆட் பண்ணியாச்சு. இப்ப நீங்க திருப்பி என்ன பண்ணணும்னா, டிசீஸ்டு மேல இருந்துட்டு செக் பண்ணிக்கோங்க அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு. அப்புறம் டிசீஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இறந்தவருடைய டீட்டெயில்ஸ் கரெக்டா இருக்கா? இறந்தவங்களுடைய அட்ரஸ் கரெக்டா இருக்கா? இறந்தவங்களுக்கு லீகல் ஹேர்ஸ் எல்லாம் யாரு? அவங்க எல்லாத்துக்கும் பேரும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா இறந்தவருடைய அப்பா பேரு, அம்மா பேரு, அவங்க ஒய்ஃப் தான் அப்ளிகன்ட். இப்போ ஒய்ஃப் பேரு, சன் பேரு, டாட்டர் பேரு எல்லா பேரையும் ஆட் பண்ணியாச்சு. அவங்க மேரிட்னா மேரிட், அன்மேரிட்னா அன்மேரிட், லைவ்னா அலைவ்னு போட்டுக்கோங்க. டெட்னா டெட்னு போட்டுக்கோங்க. வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நீங்க இங்க ஆட் கொடுத்து எவ்வளவு டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க எல்லாருமே நான் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டேன். நீங்க ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு நீங்க இப்ப எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டா இருக்கான்னு சொல்லி நல்லாவே வெரிஃபை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் சப்மிட் கொடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதாங்க. இந்த டாக்குமெண்ட் அப்லோட் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் தி டிசீஸ்டு ஓகேங்களா? அதுக்கு ஒரு சர்டிபிகேட் வைக்கணும். அட்ரஸ் ஆஃப் தி டிசீஸ்க்கு வந்து ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் நம்பர், பேங்க் பாஸ்புக், போஸ்டல் சேவிங் புக், பென்ஷன் பேமெண்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்க வச்சா போதும். அடுத்தது அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு மேரேஜ் சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு ஏதாவது வைக்கலாங்க. அதாவது எல்லா லீகல் ஹேர்ஸுக்கும். அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், டிசி வைக்கலாம். அதே மாதிரி இறந்தவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டு, வேற யாராவது இறந்தவங்களுக்கு லீகல் ஹேர்ல யாராவது இறந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் நீங்க வைக்கணும். அப்புறம் அதுதான் டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட்ஸ். நீங்க செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகன்ட். செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகன்ட்ங்கிறது இப்போ நீங்க அப்ளை பண்ணீங்க இல்லையா? அவங்க வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? கைண்ட்லி டவுன்லோட் தி ஃபாலோயிங் ஃபியூ சைன்டு காப்பி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த நீங்க உங்க ஃபார்ம் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிரும். ஸோ உங்க நேம் போட்டு நீங்க தான் இது பண்றீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு கன்சென்ட் கொடுக்கணும். அப்போ உங்க போட்டோ இங்க நீங்க ஒட்டிக்கணும். போட்டோ ஆஃப் தி அப்ளிகன்ட்ல கீழ வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகன்ட்ல நீங்க சைன் பண்ணிக்கணும். இத வந்து மறுபடியும் ஒரு ஸ்கேன் பண்ணி நீங்க வச்சுக்கணுங்க உங்க ஃபோல்டர்ல. ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு இப்ப நீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம வந்துட்டு ப்ரூஃப் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்றேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அட்ரஸ் ஆஃப் தி டிசீஸ்னுடைய அட்ரஸ் வந்து சூஸ் பண்ணணும். இறந்தவருக்கு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து எதாவது இருக்கணும். ஸோ இறந்தவருடைய ஓட்டர் ஐடி இருக்கு அப்படின்னா, அவருடைய ஓட்டர் ஐடி என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க அது ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து 1 குடுக்குறீங்க. அதனால டாக்குமெண்ட் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். ஏன்னா இதான் நம்ம அட்ரஸ் ஆஃப் தி டிசீஸ் தான் இப்போ அப்ளை பண்ண போறோம். அதுதான் டாக்குமெண்ட் நம்பர் 1. ஸோ டாக்குமெண்ட் 1 சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபைல வந்து ஆட் பண்ணணும். இப்போ லீகல் ஹேர்ன்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஃபோல்டர்ல வந்து இவங்களுடைய எல்லாருடைய ப்ரூஃப்ஸும் நான் வச்சிருக்கேன். இப்ப இறந்தவருக்கு வந்துட்டு ஓட்டர் ஐடி இருக்கு. ஸோ அத வந்து நான் ஒரு ப்ரூஃபா அவருக்கு அட்ரஸ் ப்ரூஃபா நான் அப்ளை பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபு. ஓகேங்களா? அப்போ இறந்தவருடைய டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணியாச்சு. அப்லோட் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, அப்லோட் ஆயிரும். இல்லன்னா ஓட்டர் ஐடி இல்லன்னா ஆதார் கார்டு, இல்லன்னா ஏதாவது இருக்கிற ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இல்லன்னா சொத்து டாக்குமெண்ட் கூட நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, செகண்ட் டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, எல்லா லீகல் ஹேர்ஸ்னுடைய ஆதார் கார்டு இல்ல ஓட்டர் ஐடி அந்த மாதிரி ஏதாவது ப்ரூஃப் வேணுங்க. ஸோ இது எல்லாமே 2, 3ல வருது. நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அ மே ஆதார் எல்லாம் இறந்தவங்க அதாவது எ உயிரோட இருக்கிற எல்லா லீகல் ஹேர்ஸுக்கும் நான் வந்துட்டு அவங்க ப்ரூஃப் அப்லோட் பண்றேன். ஸோ அதுக்கு வந்து நீங்க இதே மாரி ஆட் குடுத்துட்டு பாத்தீங்கன்னா, அவருடைய சன் ஃபோட்டோ அப்லோட் பண்றேங்க. அப்லோட் குடுத்துக்கோங்க. இப்ப லீகல் ஹெர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இறந்தவங்களுக்கு 2, 3 பேர் இருக்காங்க. ஸோ மறுபடியும் டாக்குமெண்ட் நம்பர் 2வே போட்டு, இப்ப அவங்க சன்னுது பண்ணிட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய டாட்டருடைய ப்ரூஃப் வந்து ஓட்டர் ஐடி ஏதோ ஒண்ணு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அவங்க டாட்டருடைய ப்ரூஃபையும் நான் அப்லோட் பண்றேன். அப்புறம் இப்ப அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. ஒய்ஃப்க்கும் ஒரு அப்ளிகன்ட் தான். அவங்களும் ஒரு லீகல் ஹேர் தான். ஸோ அதனால அவங்களுடைய டாக்குமெண்ட்டும் இருக்கு. ஸோ அதனால அகைன் 2வே போட்டுட்டு, இந்த அப்ளிகன்ட்னுடைய ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த அப்ளிகன்ட்னுடைய ஓட்டர் ஐடிய அப்ளை பண்றேன். நீங்க ஆதார் கார்ட அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இறந்தவருடைய அட்ரஸ் ப்ரூஃப், இருக்கிற எல்லா லீகல் ஹெர்ஸ்னுடைய ஐடி ப்ரூஃபும் பண்ணியாச்சு. பர்த் சர்டிபிகேட் ஆஃப் தி சில்ட்ரன் ஆர் டிசி ஆஃப் தி சில்ட்ரன் கேட்குது. இவங்க எல்லாத்துக்கும் அதுல டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. அதே போதும். டேட் ஆஃப் பர்த் இல்லாதவங்களுக்கு நீங்க வந்துட்டு அத அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், பர்த் சர்டிபிகேட் வந்து மறுபடியும் 3ல ஒரு டாக்குமெண்ட் போட்டு ஒருத்தருக்கு மட்டும் வந்து டேட் ஆஃப் பர்த் ஓட்டர் ஐடில இல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அவங்களுடைய வேற ஏதாவது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா, அத வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ வந்துட்டு அவங்களுடைய ஆ பான் கார்ட் இருக்கு. ஸோ பான் கார்ட்ல டேட் ஆஃப் பர்த் இருக்கு. ஒரு அப்ளிகன்ட்க்கு மட்டும் அது இல்ல. அதனால அவங்களுடைய பான் கார்ட வந்து நான் அப்ளை பண்ணிட்டேங்க. அதாவது துளசி அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் ஓட்டர் ஐடி டேட் ஆஃப் பர்த் இல்ல. ஸோ மத்தவங்க எல்லாத்துக்கும் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் இருக்கு. மேல இருக்கிற ஆதார்லயே, இல்ல ஓட்டர் ஐடிலயே. 4த் வந்து பார்த்தீங்கன்னா, இறந்தவருடைய டெத் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ இறந்தவருடைய டெத் சர்டிஃபிகேட் டிசீஸ்டு போட்டு, நீங்க 4 போட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இறந்தவருடைய டெத் சர்டிஃபிகேட் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா? அத வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஆ ஸோ இவரு தான் பரமசிவனோட டெத் சர்டிஃபிகேட். இவருடைய டெத் சர்டிஃபிகேட் நான் அப்லோட் பண்ணியாச்சு. இப்ப அப்லோட் குடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் தி அப்ளிகன்ட். இப்ப நம்ம ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம்ஸ டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணோம் இல்லைங்களா? அந்த ஃபார்ம வந்து நம்ம பண்ணணும். ஸோ அது வந்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 5ல இருக்கு. ஸோ அத வந்துட்டு நான் அப்ப வந்து அப்லோட் பண்றேங்க. ஸோ செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணத ஆ அப்லோட் பண்ணிக்கங்க. இது வந்து சாரி துளசி கிடையாதுங்க. இவங்க தான் அப்ளிகன்ட். ஸோ இவங்களுடைய இத வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். எப்படி இத வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க வேணா பார்த்துக்கோங்க. ஆ ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் பிரிண்ட் போட்டு ஒரு ஃபோட்டோ நீங்க ஒட்டிக்கணுங்க ரைட் கார்னர்ல. அப்புறம் இவங்க கீழ வந்து சைன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து அதனுடைய டாக்குமெண்ட்டு. ஸோ இத வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் குடுத்துக்கோங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட்டும் மோரோவர் நம்ம 1, 2, 3, 4, 5 எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. 6 வந்து பார்த்தீங்கன்னா, டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் தி பேரண்ட். இறந்தவருடைய பேரண்ட் டெத் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, மேண்டரி கிடையாது. ஆப்ஷனல் தான். இப்ப வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2025ல ரீசன்ட் ஜிஓல பேரண்ட்ஸோட டெத் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லன்னா, அவங்களுக்கு வந்து நீங்க அஃபிடவிட் வந்து நோட்டரி பப்ளிக்ட்ட அஃபிடவிட் வாங்கி சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட் வந்து ஒருத்தருது இருக்கு. ஸோ நான் இருக்கிற டெத் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிடுறேன். இது வந்து உங்களுடைய விஏஓ பொறுத்து ஆ டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட் வந்து கண்டிப்பா வேணுங்கிறது இல்லையாங்கிறது. அவங்களுக்கு சொத்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய டெத் சர்டிஃபிகேட் மட்டும் இருக்கு. மீனாட்சி டெத் சர்டிஃபிகேட் மட்டும் இருக்கு. ஆ அதனால அத நான் அப்லோட் பண்ணிடுறேங்க. இன்னொரு பேரன்ட்டுடைய டெத் சர்டிஃபிகேட் இல்ல. இல்லைனாலும் வந்துட்டு ப்ராப்ளம் இல்ல. நீங்க உங்க விஏஓ கன்சல்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. அப்படி வேணும்ட்டாங்கன்னா, நீங்க அஃபிடவிட் வாங்கி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி தாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7 எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 6 வந்து என்னதுன்னா, டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட்ஸ். நான் வந்து இங்க 7 போட்டேன். ஆக்சுவலா அது 6 தான். ஸோ ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கு. ஸோ இந்த நீங்க எல்லாமே கரெக்ட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்ப மேக் பேமெண்ட்க்குள்ள போலாம்.
மேக் பேமெண்ட்டுக்குள்ள போயிட்டுங்க, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேமுக்கு ₹60 வந்து நீங்க ஆன்லைன்ல மேக் பேமெண்ட் குடுத்து நீங்க பே பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிருங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து QR கோட் குடுத்து நீங்க ஸ்கேன் பண்ணியும், உங்க பேமெண்ட்ட நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் உங்க பேமெண்ட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்க அக்னாலஜ்மென்ட் வந்து டவுன்லோட் ஆகுங்க. அத வந்து நீங்க எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்டின்னா, மறுபடியும் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்குள்ள போயிட்டுங்க, ஆ செக் ஸ்டேட்டஸ்க்குள்ள போயிட்டு, ஆ நீங்க அப்ளை பண்ண டேட்ல இருந்து, ஆ அதாவது என்ன டேட் வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, அந்த டேட்டுக்குள்ள போயிட்டுங்க, சர்ச் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இதுல வந்துரும். இப்ப இந்த நம்பர நாம எடுத்து என்ன பண்ணலாங்கன்னா, நீங்க வந்துட்டு போட்டு ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்படித்தான் உங்களுடைய ரெவென்யூ அதாவது லீகல் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும். இந்த நம்பர வந்துட்டு நீங்க டிஎன்இடில ஸ்டேட்டஸ்ல போட்டு, இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நான் எப்படி செக் பண்றது அப்படின்னு உங்களுக்கு சொல்றேங்க. ஆ ஸோ இந்த மாரி தான் வந்து உங்களுக்கு லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்க டிஎன்இடிஏ ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆ உங்களுக்கு ஒரு நம்பர் வரும் இல்லைங்களா? ஸ்டேட்டஸ் நம்பரு. அத வச்சுக்கிட்டுங்க, இந்த இடத்துல அக்னாலஜ்மென்ட் நம்பர்ல போயிட்டு உங்களுக்கு வந்திருக்க நம்பர் ஓகேங்களா? ஸோ வந்திருக்க நம்பர நீங்க கரெக்ட்டா டைப் பண்ணிக்கோங்க. குடுத்து ஆ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்க அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? ஓகேவா? லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்ஸ் வந்து யார்ட்ட இருக்கு? என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலா டே பை டே வந்துருங்க. இந்த மாரி தான் நீங்க லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, உங்களுடைய டவுட்ட கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. Thanks for watching our video. Please like, comment, share and subscribe.